ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராமத்து ஸ்டைலில் பீக்கங்காய் முட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகட்டும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா வெடித்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி வந்து பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி மசிறதுக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி நீங்கள் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து 2யும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் அந்த எண்ணெயில் அந்த வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு நான் பீக்கங்காவை ஏற்கனவே தோல் சீவிட்டு ஒரு மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கட் பண்ணி இருக்கிற அந்த பீக்கங்காவை சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு அந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகட்டும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் நல்லா குக் ஆகி உங்களுக்கு அந்த பீக்கங்காய் நல்லா தண்ணி விடும். அந்த அளவுக்கு நல்லா குக்காகி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மூடி போட்டு குக் பண்ணிவிட்டேன். அந்த பீக்கங்காவோட சைஸும் கம்மியாயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கோகோனட் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இது இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல திக்னஸாக இருக்கும் குழம்பு. தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த காய் நல்லா வேகட்டும். நல்லா வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல காய் வெந்துருச்சு. அந்த நம்ம எண்ணெயும் நல்லா தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. சூப்பராக ஒரு பீக்கங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக தான் நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறோம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு எக்கு போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் எக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறேன். ஸோ இது நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். அந்த முட்டை வந்து சீக்கிரமாக நல்லா வெந்துடும். ஸோ சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த எக்கு நம்ம ஊற்றின பிறகு கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி அதை கீழேருந்து கொஞ்சம் மேலே எடுத்து விடணும். இல்லைன்னா கீழே வந்து போய் அடி பிடிச்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் மேலே எடுத்து விட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பீக்கங்காய் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. டேஸ்ட்டான ஒரு முட்டைக்கறி. இது நீங்கள் தோசைக்கும் எடுத்துக்கலாம், சூடான சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் நிறைய குழம்பு ரெசிபீஸ்லாம் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.